இன்றைக்கான எபிசோடில் சௌந்தர்யாவுக்கு ராணாவுக்கு ஒரு பயங்கர மோதல் வருது. சௌந்தர்யா அவனை வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கி விட்டாங்க. அதாவது இவன் வந்து இன்றைக்கி எவிஷன் ஆகிறான் அப்படிங்கிறனால நம்ம கூட அன்ஃபேர் எவிஷன் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் போட்டான். ஆனால் நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்கும்போது எல்லாம் ஃபேருன்னாங்க. அது இப்போ தான் நம்மளுக்கே வந்து புரியுது. ஏன்னா இவன் வீட்டுக்கு வந்து சௌந்தர்யா வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் ஒரு தூரம் வந்திருக்கான். வெளியே தெரியும் அப்படிங்கிறதுக்காக சௌந்தர்யா வந்து எதாவது பேசணும் அப்படின்னா அவங்க ட்ரிகர் ஆவாங்க. அதை பற்றி நம்ம வெளியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவன் ஆரம்பத்திலிருந்து ஸ்கூல் டாஸ்க் வந்து ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கான். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு வேலையை பார்க்குறேன். ஆக்சுவலாக விஜய் சேபி சார் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி டிடிஎஃப் டாஸ்க் வந்து யாருக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சௌந்தர்யா இருந்துச்சு, நான் வந்து ரணவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன் சார். ஏன்னா நம்ம மற்றவங்களாம் வந்து வெறியோடு ஆடி அந்த ஆடுறனால பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இவன் வந்து ஆடாமல் ஜெயிச்சோமாடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு பாயிண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் அவங்க சொன்னது. உடனே அதுக்கு வந்து விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் சௌந்தர்யா எப்படி நீ வந்து சொல்லலாம், எப்படி நான் வந்து அப்படி பண்ணேன்னு சொல்லலாம், நீங்கள் வந்து தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து சௌந்தர்யாட்ட வந்து சண்டைக்கு போகிறான். அப்போ முத்து மஞ்சரி ஜாக்லின் எல்லாருமே விளக்குறாங்க. ஆமாடா நீ வந்து 2-3 இடத்துல வந்து பாயிண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தில்ல, அது வந்து கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அரை பாயிண்ட் விஷயத்தெல்லாம் கேட்டுவாங்கன்னா, அதே மாதிரி அந்த பால் உருட்டி விடுற டாஸ்க்லேயே வந்து மஞ்சரி சௌந்தர்யாலாம் பாயிண்ட்டை வேணான்ட்டாங்க, அருணுடைய பாயிண்ட். ஆனால் நீ அங்கேயும் வந்து பாயிண்ட் வேணும்னா நீ வந்து ஆடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கிடையாது. நீ வந்து பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறனால கேட்டு வாங்கிட்டு இருந்தால் அது கரெக்டு தானே, அது சௌந்தர்யோட ஒப்பீனியன்றா அப்படின்னு சொல்லி கண்ணியம் பையன் வந்து அதெல்லாம் அந்த கோர்வையாக வந்து சொல்கிறான். சௌந்தர்யாவும் ஆமாடா அந்த 2 இடத்துல நீ வந்து பாயிண்ட் கேட்டில, அதை உஷா நான் வந்து முடிவு பண்ணேன், நீ வந்து பாயிண்ட் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. உடனே இப்படி இல்லை சௌந்தர்யா, நீ வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். திருப்பி ஜாக்லின்னு சொல்லுவது எல்லாம் சொல்லுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சௌந்தர்யா வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. டே உனக்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் பேசி என்னால் புரிய வைக்க முடியாது, அவ்வளோதான் சரியா, நீ வந்து அப்படி தான் விளையாண்ட இருந்தால் இதை புரிஞ்சுக்கிட்டா புரியலன்னா புரிஞ்சுக்காட்டா போடா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா லெஃப்ட் ரைட் வந்து வாங்கி விட்டாங்க. இன்றைக்கி வெளியேறான். சரி போகும்போது இன்றைக்கி ஏதோ இது பண்ணி விடலான்னு பார்த்தா தேவையில்லாமல் சௌந்தர்யாவை திருப்பி யூஸ் பண்ணி சௌந்தர்யா வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனை என்ன தான் சொல்லுது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க ராணாவுக்கு வந்து கிடைக்கக்கூடாது, தீபா கண்ணன்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் கேட்க மாட்டார். இவர் சௌந்தர்யா மட்டும் கேட்குற அப்படின்னா சௌந்தர்யாவை இது பண்ணால் வெளியே தெரியலாம் அப்படின்னு சொல்லி கேவலமானவனாக இருக்கா. மக்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.